அப்படிப்பட்ட பிபிக்கு கேன்சர் ஒரு கோல்ட் மைன் மாதிரி கிடைச்சது. ஏன்னா கேன்சர் நம்ம பாடியில ஒரு டியூமர் மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஆனா எல்லா டியூமர்ஸும் கேன்சர் ஆயிடாது. அது கேன்சரா இல்லையான்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட டியூமரை டியூமர் ஆஃப் அன்சர்டன் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஷனை பிபி கேஷா மாத்திக்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல யூஸ் பண்ற மருந்துங்கள்லாம் சில ஃபார்மா கம்பெனிஸ்க்கு ரொம்ப ப்ராஃபிட்டபிள். ஸோ வாட் தே வில் டு, பிபி மாதிரி டாக்டர்ஸ்க்கு அந்த ப்ராஃபிட்ல ஷேர் கொடுத்த தேவை இருந்தாலும் இல்லைனாலும் பேஷண்ட்ஸை யூஸ் பண்ண வைப்பாங்க. யசோதா மேம் சாரி அண்ட் தேங்க்யூ. இன்னொரு காம்ப்ளிகேட்டடான சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வாட்? காம்ப்ளிகேட்டட் சர்ஜரியா? ஒரு நார்மல் டியூமருக்கு ஓவர் மெடிகேஷனை யூஸ் பண்ண வச்சு அதை காம்ப்ளிகேட் பண்ணி சர்ஜரி வரைக்கும் கூட்டிட்டு வந்த அந்த சர்ஜரியை என்ன பண்ண வச்ச? இப்ப நீ ஏதோ சேவியர் மாதிரி கிரெடிட் எடுத்துக்கிற பாரு. உன் எதிர்க்க பொலிட்டிஷியன் கூட தோத்தாங்க. டோன்ட் லாஃப். இன்னொரு வாட்டி இப்படி நடந்தா ஐ won't tolerate. பர்ணிகா மாதிரி பேஷண்ட்ஸ் என்கிட்ட வந்தா நான் ட்ரீட்மெண்ட் பண்ண சம்மதிக்க மாட்டேன். அவன் என்ன சொன்னாலும் நான் கேட்காததுனால பிபி என்ன பைபாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண. பர்ணிகாக்கு கீமோதெரபி ஸ்டார்ட் பண்ண சொன்னியா? அவளுக்கு இன்னும் கேன்சர் கன்ஃபார்ம் ஆகலன்னு சொன்னேன்ல. நீங்க அவளுக்கு கேன்சர் இல்லைன்றது கூட கன்ஃபார்ம் பண்ணலையே. அதுக்கு தான் சான்ஸ் எடுக்கிறது எதுக்குன்னு கீமோதெரபியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன். This is ridiculous. முன்னாடி கொடுக்கிறதுக்கு இது என்ன வேக்சினேஷனா? இது அவளோட உயிரை கொன்னுடும். யசோதா மேம், நம்ம டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸை எமோஷனலா பார்க்க கூடாது. கரெக்ட் தான். ஆனா பேஷண்ட்ஸை வச்சு பிசினஸ் பண்ண கூடாது. யசோதா மேம், இந்த நியூஸ் படிச்சீங்களா? இதை படிக்கணும்னா பூத கண்ணாடி வேணும். டெல்லி எய்ம்ஸ்ல 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டாக்டர் ஏழைங்களுக்காக அவங்களோட வீட்டுக்கே போய் இலவசமா வைத்தியம் பார்த்துட்டு இருக்காரு. இவ்வளவுதான் இருக்கு. ஆனா இதை பாருங்க, ட்ரஸ்ட் எவர் கேன்சர் ஹாஸ்பிட்டல், வேர்ல்ட் கிளாஸ் சர்வீஸ் ஃப்ரம் இந்தியாஸ் பெஸ்ட் டாக்டர்ஸ். இப்ப யாருக்காவது ஹெல்த் எமர்ஜென்சி வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃப்ரீயா ட்ரீட் பண்ற அந்த டெல்லி டாக்டர் தெரிய மாட்டாரு, பிபி தான் தெரிவாரு. எத்தனையோ பேஷண்ட்ஸ் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை விட பெஸ்ட் லுக்கை தான் அதிகமா நம்புவாங்க. மேம், nowadays publicity is everything. நீங்க தப்பா நினைக்கலனா, நீங்க இவ்வளோ சக்சஸ்ஃபுல் டாக்டரா பேர் வாங்கியிருக்கீங்கன்னா அது ஏன் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறதுனால தான். பப்ளிசிட்டியை பேஷண்ட்ஸ்க்கு நெசசிட்டி ஆக்கி அதுல இருந்து ப்ராஃபிட் சம்பாதிக்கிறத நான் எம்பிபிஎஸ்ல படிக்கல. This is my resignation. நீங்க ப்ரொஃபஷனை ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறீங்க. I remember well that warm sympathy and understanding may outweighs the surgeon's knife or a chemist's drug. இது ஒவ்வொரு டாக்டரும் பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பண்ற ப்ராமிஸ். நீ அதை பண்ணியா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. எஸ், பர்ணிகாவோட கேஸை நான் பர்சனலா எடுத்துக்கிறேன். கரெக்ட் தான். ஏன்னா அவளை பார்க்கும்போது கேன்சரோட ஃபைட் பண்ண முடியாம சூசைட் பண்ணி இறந்து போன என்னோட பொண்ணுதான் ஞாபகத்துக்கு வர. pancreatic adenocarcinoma, PID metastasis to liver at lungs. உங்க பொண்ணுக்கு வந்த கேன்சர் எனக்கு ஞாபகம் இருக்கு. ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அவ உயிரோட இருந்திருக்க மாட்டா. அதை புரிஞ்சுக்கிட்டு அவ உயிரை கொடுத்துட்டா. புத்திசாலியான காரியத்தை தான் பண்ணாங்க. அவ உயிர் அவளோடது இல்ல, என்னோடது. அவ இறந்து போவே நானும் அவளோட. எத்தனை வருஷமா நான் உன்னை தாங்கிக்கிட்டேன். நீ டாக்டர் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது நீ மனுஷனே இல்லைன்னு. இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்ல.
நீ பண்ணதெல்லாம் நான் போலீஸ் கிட்ட சொல்றேன். பர்ணிகாவை பார்த்தா உங்க மகன் ஞாபகம் வரான்னு சொன்னீங்க. பட் ஒரு வாட்டி நீங்க தான் சொன்னீங்க நம்ம ஜூனியர் டாக்டர் ரவியை பார்த்தா உங்க தம்பி ஞாபகம் வரான்னு. நம்ம ஹெட் நர்ஸ் மேரியை பார்க்கும்போது உங்க அம்மா ஞாபகம் வராங்க நீங்க தான் சொன்னீங்க. என்னோட சேர்ந்து இவங்க எல்லாரும் உங்களையும் சேர்த்து இந்த பிசினஸ்ல தெரிஞ்சோ தெரியாமலையோ இன்வால்வ் ஆனவங்க தான். பிபியோட கிட்னில இருந்தது வெறும் கல்லு தான். எடுக்க வேண்டியது கல்லு மட்டும்தான், கிட்னி இல்ல. கலியுகத்தை முடிக்கிறதுக்கு சிவன் பிரளயத்தை உருவாக்குவாராம். எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த பிரளயம் கேன்சர் தான். ஏன்னா கேன்சர் நாம சுவாசிக்கிற காத்துல இருக்கு, கேன்சர் நாம குடிக்கிற தண்ணியில இருக்கு, சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கு. எல்லாத்தையும் விட ஆபத்தான மனுஷனோட புத்திக்குள்ளேயும் வந்துருச்சு. மகா பிரளயம். பிபியை எப்படியாவது தடுக்கணும். ஆனா எப்படி? பர்ணிகா, 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 நான் கன்ஃபார்மா சொல்றேன், உனக்கு கேன்சர் இல்ல. உனக்கு கேன்சர் இல்லம்மா. Parnika, 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 calm down. You are not just a survivor. You are a warrior. You are a warrior. She will be fine. You will be fine. லக்ஷ்மி, அப்பா அம்மா உயிரோட இருக்கும்போதே பசங்க இறந்து போறதை விட பெரிய நரகம் இருக்காது. அதுக்கு முன்னாடியே என்ன கூட்டிட்டு போக சொல்லி அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அப்பா, உங்களுக்கு ஒரு ஏப்ரல் ஃபூல் நியூஸ் சொல்லவா? எனக்கு கேன்சர் இல்லையா? அப்பா, உங்களுக்கு கேக்குதா? எனக்கு கேன்சர் இல்ல. எனக்கு கேன்சர் கிடையாது. நீங்க வந்துருங்கப்பா, நீங்க வந்துருங்க. அப்பா, நம்ம ஏமாந்து போயிட்டோம். எனக்கு கேன்சர் இல்ல. எனக்கு கேன்சர் இல்ல. அப்பா, நீங்க வந்துருங்கப்பா. சத்யா, அப்பா, சத்யா, அப்பா. Kill him. Kill him, Satya.
பாரு, உனக்கே டான்ஸ்ல இவ்வளவு பிடிச்சிருக்கு? Dance is a big form of emotion, human emotion. ஆனா அப்படி ஆடணும்னா பக்கத்துல உள்ளவங்கள நம்மளையே மறந்துடணும். அதுதான் டான்ஸ். நான் ஒரு படத்துல கேட்டிருக்கேன், kiss is the peak moment for expressive love. லைஃப் ஃபுல்லா இந்த மியூசிக்கை நான் லவ் பண்ணணும்னு விரும்புறேன். நான் எப்பவும் இப்படியே இருக்கணும், டான்ஸ் ஆடிட்டே இருக்கணும். காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.